நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஜானகி, ஆமா, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. நான் மட்டும் 25 வருஷத்துக்கு முன்னால இதே கல்யாண நாள்ல டயத்துக்கு வந்திருந்தேன்னா உன் வாழ்க்கையே மகிழ்ச்சிகரமா அமைஞ்சிருக்கும்ல. ஏன் பழசையெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டே? வாங்க போலாம். அம்மா, ஐயா கோயிலுக்கு போயிருக்க மாட்டாருமா. அந்த பாம்பேச்சுக்கு ரிட்டர்ன் ஆச்சுல, அது விஷயமா லாயரை கேன்சல் பண்ண போயிருப்பாருமா. அங்கேயே போமா. லாயர் நாளைக்கு தான் ஊர்ல இருந்து வராரு. ஐயா கோயில்ல தான் இருப்பாரு. நீ கோயிலுக்கே போ. ஐயா கோயிலுக்கு போகாம ஏதாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் போயிருப்பாருமா. ஐயா இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். ஏன் லெஃப்ட்ல திருப்புற? கோயிலுக்கு ரைட்ல தானே போகணும். என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? சார், நாங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு யாருமே இல்ல சார். நீங்க ஆசீர்வாதம் பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காதல் கல்யாணமா? ஆமா சார், அவருக்கு என்ன பிடிச்சிருந்தது, எனக்கு அவரை பிடிச்சிருந்தது. நீங்க ஆசீர்வாதம் பண்ண மறுக்க மாட்டீங்களே? நான் ஏமா மறுக்க போறேன்? தாராளமா பண்ணுங்க. நமஸ்காரம் பண்ணுங்க. இந்தாம்மா, உங்க கையால கொடு. இல்ல சார், பரவாயில்ல. அன்பளிப்பு வாங்கிங்க. வாங்கிக்கம்மா. தேங்க்யூ சார். நல்லதுப்பா, நல்லா இருக்கு. வரேம்மா. போயிட்டு வாங்க. திவ்யா, திவ்யா நில்லு திவ்யா, ஓட திவ்யா. உட்காருங்க. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் முதல்ல பயந்து போயிட்டேம்மா. அங்கேயும் இங்கேயும் பாக்குறேன், உன்னை ஆளையே காணோம். அப்புறம் தான் உன்னை பார்த்தேன். காரை இங்க ஓரமா நிறுத்திட்டு இங்கே வெயிட் பண்ணு. நான் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். ஏய், ஏன்டா இங்க வந்த? ஐயா சின்ன மோட உள்ள இருக்காரு. அம்மா கோயிலுக்கு வரான்னு சொல்லி எவ்வளோ தடுத்தண்டா. என்னை மாட்டி விட்டுறாரா? சரி சரி, உன்னை பார்த்துக்கிட்டு தான் கண்டுக்கல. வண்டி கொண்டு போய் மறைவா விட்டுரு. அம்மா வேறு தெரியாமல் உள்ளே போயிருக்காங்க. என்ன நடக்க போதோ தெரியல. இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? பசங்க அவங்க புரிஞ்சுப்பாங்கம்மா. எந்திரிப்போ. சரி, உங்க இஷ்டம். நான் சொன்னேனே நின்று உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஆனா உன் நினைவெல்லாம் வீட்லயே இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஓகே, உன் நிலைமை எனக்கு புரியுது. வீட்டுக்கு போறதுக்கு முன்னால கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டு போயிடலாமா? சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம், கவலைப்படாத.
பாலாஜி சார் வண்டி கொண்டா. என்னம்மா சில்லறை வாங்க மறந்துட்டீங்க? ஐயோ இல்லப்பா ஏதோ ஞாபகத்துல. ஏ முனுசாமி, அம்மா சீக்கிரம் வண்டியை ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ண போறியா இல்லையா? இப்போ ரெடி ஆயிருமா? என்னது ஐயா பார்க்க போகணும்ல? இப்போ ரெடி பண்ணிடுறேம்மா. முனுசாமி, ஆ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? வண்டி ஒரு சின்ன ரிப்பேரு, அதான் சரி பண்ணிட்டு இருக்கேன். நான் கடை பக்கம் தான் போறேன். ஏதாவது சொல்லணுமா இல்ல வேற ஏதாவது வண்டி அனுப்பட்டுமா? வேணாம், சரியாயிடும். ஆமா, எதுக்கு நீ ஜவுளி கடைக்கு போற? கெஸ்ட் ஹவுஸ் ஏசில கூலிங் கம்மியா இருக்குன்னு ஐயா சொன்னாரு. ரிப்பேர் பண்ணிட்டேன், அதான் பணம் வாங்கலாம்னு கடைக்கு போறேன். என்னது ஏசி ரிப்பேரா? கெஸ்ட் ஹவுஸ்லயா? அம்மா நீங்க யாருமா? அம்மா தான் கடை முதலாளி. எப்ப ரிப்பேர் ஆச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ் வர போறேன், வரது முன்னாடி ரிப்பேர் பண்ணி வைனாரு. ரிப்பேர் பண்ணிட்டேன், பணம் வாங்க கடைக்கு போறேம்மா. நான் வரேம்மா. நீ முதல்ல வண்டி எடு, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கே போலாம். வேணாம்மா, நேரா வீட்டுக்கு போயிடலாமா? நான் சொல்றதை நீ கேளு. சரி. சேது, ஐயா எங்க? ஐயா உள்ள இருக்காருமா. என்னங்க, இந்த நாள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை விட உங்களோட சேர்ந்து இருக்கிறது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. ஜானகி, இந்த சந்தோஷம் எல்லாம் நமக்கு நிலைக்குமா? நிச்சயமா நிலைக்குங்க. நல்ல நாள் அதுமா. ஏன் இப்படி அவசரமா பேசுறீங்க? நாம நிச்சயமா சந்தோஷமா இருப்போங்க. என்னங்க, பாத்துங்க, தண்ணி கொண்டு வரட்டுங்களா? பாத்துங்க.
என்ன மன்னிச்சிடு. நான் உனக்கு பண்ணது துரோகம் தான், எனக்கு புரியுதுமா. ஆனா என் நிலைமையை தான் உனக்கு எப்படி விளக்கி சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஜானகி நல்லவா, அது எனக்கு தான் தெரியும். பாவம் அவளுக்கு துரோகம் செய்திடக்கூடாதுன்னு தான் நான் இந்த நட்பை தொடர்ந்துட்டு வரேன். உனக்கு புரியறது கஷ்டம்தாம்மா. தயவு செய்து எனக்காக கொஞ்சம் பொறுமையாரு. ஜானகி மாதிரியே அவ குழந்தைகளும் ரொம்ப நல்லவங்க. ஜானகினாலேயோ அவ பெண்களாலேயோ உனக்கு என்னைக்கு எந்த விதமான தொந்தரவு வராதம்மா. நீ அதை பத்தி கவலையப்பட வேண்டாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த ஒருவனால பாவம் உனக்கு எந்த விதமான தலைக்குனியும் வரக்கூடாதுன்னு தான் நான் இதுனா வரைக்கும் இந்த குழந்தைகிட்ட நான் தான் உங்க அப்பான்னு சொல்லவே இல்லை. ஆமா, என்ன நம்பு, நான் சொல்லல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. பத்மா, 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 பத்மா. அய்யோ, அய்யோ, வைத்துக்கறி, வைத்துக்கறி. அவசரப்பட்டு என்ன காரியம் பண்ணிட்டே? அய்யோ, பத்மா, பத்மா, ஆண்டவா. டாக்டர், டாக்டர். வாங்க, தனியா பேசணும். என்ன மிஸ்டர் மகாலிங்கம், உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. இந்த வயசுல விஷம் சாப்பிட்றாங்கன்னா மனசளவுல ஏதோ பாதிச்சிருக்கு. மெடிக்கலி என்ன கியூர் பண்ணணுமோ பண்ணிட்டோம். தேங்க்யூ. சைக்காலஜியா கியூர் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. உங்களுக்கும் அவங்களுக்கும் இடைவெளி அதிகம் இல்லாம பாத்துக்குங்க. சி இஸ் ஆல் ரைட். தேங்க்ஸ். காலையில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. சரி, நீங்கெல்லாம் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சகல வித்யா ஆதி பூஜித சர்வோத்தம
சொந்தக்காரரு, காசு பணம் காரு பங்களா வசதியானவர் தானே. நீ அவரை வளைச்சு போட்டுட்ட. இல்ல பத்மா, நீ சொல்ற தப்பு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவளை சந்திச்சாச்சு. நீ சொன்னியே காரு பங்களா ஜவுளிக்கடை, இதெல்லாம் நான் அவளை சந்திச்சப்போ என்கிட்ட இல்லம்மா. அவ மனசு மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ குறுக்க வந்தது நானா? இல்லைங்க, விதி எங்களை சேர விடல. நான் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தா அவர் மட்டும்தான் சந்தோஷமா இருந்திருப்பாரு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவர் குடும்பமே சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் ஒதுங்கிட்டேன். பொய் சொல்லாத. ஒதுங்கிட்டேன்னு சொல்ற. இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட தானே இருக்க. ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? ரெண்டும் பெண்கள், நல்ல குழந்தைங்க. 25 வருஷமா 2 பேருமா சேர்ந்து என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்களா? என் நிம்மதியை கெடுக்கணும் தான் இப்படி பண்றீங்களா? இது தெரியாமலே நான் போய் சேர்ந்திருக்கலாம். நான் உங்க நிம்மதியை எப்பவும் கெடுக்க மாட்டேன். என் பொண்ணுங்களுக்கு கூட அவர்தான் அப்பான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அப்படின்னா நீ கட்டியிருக்கியே அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு போ. அந்த தாலிய அவ கழட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? ஏன்னா அந்த தாலியை நானே கட்டிக்கிட்டேன். நீயே கட்டிக்கிட்ட தாலி தானே, அப்புறம் அவர் இதுக்காக உன் கூட வாழணும்? நான் செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சமாவது பரிகாரம் தேட வேண்டாமா? அதுக்காக அப்போ அவளை விட மாட்டீங்கல்ல? என் உயிரை விட சொல்லு, விடுறேன். அப்படியே நல்லா இறுக்கி கட்டு. வாங்க 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 வணக்கம். உள்ள போங்க. ஏப்பா விருந்தாளிக்கு வர நேரத்துல வாழை மரம் கட்டுறீங்களே, என்ன ஆச்சு? வாழை மரம் பக்கத்துல எங்கேயும் கிடைக்கலீங்க. தாம்பரத்துல இருந்து கொண்டு வந்தோம், அதான் நேரம் ஆயிடுச்சு. உங்களால 50 ரூபா நஷ்டமாயிடுச்சு. ஆமா, காலங்காலத்திலே கணக்கு ஆரம்பிச்சது. வேலையை பாரு, எங்கேயா போய் தொலைஞ்ச அந்த கிருஷ்ணா இந்த நேரத்துல. சை, வணக்கம் வாங்க சார். வாங்க வாங்க. டேய் சொல்ல போன எங்கடா போனேன்? பூஸ்டிங்கெல்லாம் வாங்க போனேன். ஆமா, நாதசுக்காரங்கல்ல எங்க? அதோ வந்துகிட்டு இருக்காங்கடா, அதை பாருங்க. வாங்கய்யா வாங்கய்யா, சீக்கிரம் வாங்கய்யா. விருந்தாளிகள வந்தாங்க. போங்க போய் சீக்கிரம் வாசிங்க. வணக்கம் சார். சாய், டேய் மாடு எங்கடா? ஐயருங்கடா? அது பார், மாடங்க இருக்கு, ஐயர் உள்ள கட்டி வச்சிருக்கேன். என்னது? சி, ஐயர் உள்ள இருக்காரு, மாடங்க கட்டி வச்சிருக்கேன். நல்ல ஆடுறா நீ. சார் சாம்பசிவம் வந்துட்டானா? எந்த சாம்பசிவம்? அதான் சார் நம்ம சைதாப்பேட்டை சாம்பசிவம். உள்ளகளை வந்துக்க போய் பாருங்க. என்ன இளவி 7:30 மணிக்கு வரேன்னு சொன்ன அந்த ஆள் இன்னும் வர காணோம். சார் அந்த ஆள் வந்தாருன்னா சதாசிவம் உள்ள இருக்கேன்னு சொல்லி அனுப்பி வைங்க. முதல்ல நீங்க உள்ள போங்க. சாம்பசிவம், சாம்பசிவம், சாம்பசிவம். என்ன விஜய் தனியா வர்ற? வீட்டுக்காரங்க அவரு வேலையா இருக்கிறதுனால வர முடியல. சரி உள்ள போ. அக்கா இங்க. அக்கா உள்ள இருக்காங்க. வணக்கங்க. வாங்கம்மா வாங்க. சாய், எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு. நீங்க கிச்சன் செக்ஷன் பாத்துங்க. ஓகே ஓகே. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். மார்னிங் மார்னிங். சாய், ஜானகிமா, என்ன ஜானகிமா, உங்களுக்காக சாரதா போன சுத்தி சுத்தி ஓஞ்சி போயிட்டா. போங்க போங்க உள்ள போங்க. சாய். யோகி, மார்னிங் சார். வீட்டை கடைக்கால எடுத்து கட்டி முடிஞ்ச உடனே வேலை முடிஞ்சு நினைச்சியா? இதெல்லாம் யாரையா கவனிக்கிறது? இல்ல சார், எல்லா வேலையும் முடிச்சு நான் காலையில 5 மணிக்கு போய் தான் குளிச்சிட்டு அப்படியா? வந்தேன். சரி சரி சரி. ஏய், இது எடுத்து ஆ, ஆ. சாய் இருந்தா கொஞ்சம் அனுப்பிச்சிரேன். சரி சரி. சாய், எங்க போய் தொலைஞ்சா இவன்? சாய். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ஃபாரின்ல இருந்து எப்போ வந்தீங்க? பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பிரபாவதி உங்களை பத்தி ஆகோ போகோன்னு ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காங்க சார். வீடு நல்லா இருக்கு சார், நல்ல அழகா கட்டியிருக்கீங்க. பல லட்சம் செலவாயிருக்கும் போல இருக்க. இது என்ன சார் இது? நல்ல அழகான வீட்டை கட்டிட்டு திருஷ்டி மாதிரி அசிங்கமா பிரபாவதி இல்லைன்னு பேரை போட்ட வேண்டியதானே? வீடு கட்டியாச்சு. டிஸ்டிக்காக இந்த மாதிரி 2 இடத்த விட்டு வைக்கணும்னு சொன்னாங்க, அதான் விட்டு வச்சிருக்கோம். நீங்க வாங்க உள்ள வாங்க. சாய், நேரத்துக்கு இருக்க மாட்டாங்க. திருஷ்டிக்குன்னு தனியா ஒரு இடம் விடணுமா என்ன? அதான் நான் இருக்கேனே, மொத்த திருஷ்டியும் கழிச்சிட மாட்டேன். வணக்கம்மா. வாங்க வாங்க. நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு பெரிய வீடை கட்டிருக்கோம், இங்க உட்கார்ந்து அதிகாரம் பண்ணாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல வாங்க. இது என் வீடு தானே? ஆமா, அதனாலதான் எல்லா வேலையும் நானே செய்யறேன். நீ ரொம்ப அலைய கூடாது, உள்ள போய் உட்காரு. அது சரி. அக்கா, காவேரி எங்க? இது காவேரியா? இது ஹாஸ்டலுக்கு 4 தடவை ஃபோன் பண்ணேன். சாரதா வேற ஃபோன் பண்ணிருக்கா. திமிரு பிடிச்சி என்ன வேலை பாத்தியா? சரி விடுங்க, நல்ல நாளும் அதுவும் அவளை திட்டிக்கிட்டு. ஆமா, அவளுக்கே நீ சப்போர்ட் பண்ணு. நீங்க போங்க. ஏய், என்ன இது கழுத்துல? வணக்கம் மேடம். வாங்க வாங்க. நகையெல்லாம் எங்க?
அது தனியா வர இல்ல, அதனால அதிகமா நகை போட்டா சேஃப்டி இல்லைன்னு மாமியார் சொன்னாங்க. என்னம்மா இது? என்ன கையில எல்லாம்? ஐயோ, என்னாச்சு? அது சூடு பட்டுடுச்சு. ஏய், போய் சொல்லாத. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? என்னக்கா நீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல உங்ககிட்ட தானே சொல்லுவேன். வெறும் காலத்துல வந்து இந்தா. ஐயோ, எதுக்குக்கா? இது போட்டுக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்தா போட்டுக்க. பாருங்க எப்படி வந்திருக்காங்க. என்னங்க? ஏமா சாம்பசிவத்தை பாத்தீங்களா? எந்த சாம்பசிவம்? சைதப்பட்ட சாம்பசிவமா? இல்லைங்க, அவர் இன்னும் வரல. என்னது 2 மணிக்கு வரணும்னு சொன்ன இன்னும் வந்து தொலைலையே. ஏமா அவன் வந்தானா? சதாசிவம் கிச்சன்ல இருக்கான்னு சொல்லுங்க. சரிங்க, சரி. குட் மார்னிங் மேடம். வாங்க. அடே வாங்க வாங்க வாங்க. உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். நீங்க இல்லைன்னா நாங்க இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கவே முடியாது. உங்க நல்ல மனசுனால தான் நீங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கீங்க. நீங்க இன்னும் சாதிப்பீங்க. சரிங்க, வாங்க. மேலும் மேலும் வளர என்னோட வாழ்க்கை. வாங்க வாங்க வாங்க. கிருஷ்ணா, கிருஷ்ணா, எங்கடா போய் தொலைச்ச? பக்கத்துல இருடா. ஏன்டா டென்ஷன் ஆகுது? பக்கத்துல ஏதோ சௌரியமா இருக்கு. எப்படி நடக்கும் ஒரே டென்ஷனா? ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன பிரபாது? எல்லாரும் வந்துட்டாங்க, நீ இன்னும் ரெடி ஆகலையா? இவ்ளோ பெரிய வீட்டை கட்டிட்டு எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ண கூடாதா? என்னது இது? தோரணத்துக்காக பூ வாங்கியிருக்கேன். எனக்கு வேணும். தர முடியாது, வேற வாங்கிக்க. ஹாய் பிரபா. ஹாய் வேலா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹாய் வேலு. நீ நல்லா இருக்கியா? வாங்க வாங்க. காலையிலேயே பாட்டில திறந்து சரக்கு எடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. சாயந்தரம் எல்லாம் உண்டு. ஏங்க போறவங்க எல்லாம் பூ தர மாட்டீங்களா? இப்பதானே வீடு கட்டியிருக்கோம். எத்தனை பேர் காதல வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. கிரகத்தாரர் கூப்பிடுங்க. கிரகத்தாரர் ஒருத்தலங்கண்ணா. சரி வா. என்னங்க மாப்பிள்ள, இந்த வீட்டு பெரிய மாப்பிள்ள இருக்கும் போது சின்னவங்க நீங்க உட்கார போறீங்க. தலை இருக்கும் போது வாழாடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். கிருஷ்ணா பிரபா, வாங்க வந்து உட்காருங்க. மாமா வாங்க மாப்பிள்ள. வா பாப்பா, நம்ம வீடு. உட்காரு. உட்காருங்க. மாலையை போட்டுக்கோங்க. இது நீங்க போட்டுக்கோங்க. ஓம் கணானாந்த்வா கணபதிகம் பாவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்தவஸ்தமம் ஜேஷ்டாரம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதः சர்வன்னோதபிஸ்ஸேதசாதனம் ஸ்வாஹா. ஸ்ரீமன்மகாகணாதிபதயே நமः. கணானாந்த்வா கணபதிகம் பாவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்தவஸ்தமம் ஜேஷ்டாரம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதः சர்வன்னோதபிஸ்ஸேதசாதனம் ஸ்வாஹா. வாங்க ஜேம்ஸ், வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நியாயமா உங்க ஃபேக்டரி எங்க பாப்பா கிட்ட கொடுத்துடணும். சாரதா கிட்ட கொடுத்துட்டீங்க. போனது போகட்டும். இனிமே ஏதாவது ஃபேக்டரி கொடுக்கறதா எங்க பாப்பா கிட்ட தான் கொடுக்கணும். நீங்க யாருன்னு சொல்லலையே. என் பேர் வேல்மணி. எங்க பாப்பாவோட ஆளினால் நான் தான். புரியுது புரியுது. ஜனி, சாரதா வீட்டுல இருக்க எக்ஸஸ் லக்கேஜ். சாருக்கு நம்மளை பத்தி உண்மையெல்லாம் தெரியும் போல இருக்கு. இதோ வந்துடுறேன் சார். So nice of you. எங்க எடுத்துட்டு போறீங்க? மேல கிச்சனுக்கு. கிச்சன் மேல 2 மாடி போகணும். இவ்வளவு வெயிட் எப்படி எடுத்துட்டு போவீங்க? கொடுங்க. இல்ல பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல, கொடுங்க. சார் கேக்குறாருல்ல, நல்லா உயரமா கட்டு மஸ்தா இருக்காரு, நல்லா சுமப்பாரு. சுமைய ஏன் சாரதா, மாலையும் கழுத்துமா இவங்களை இப்படி பாக்குறப்போ மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? அக்கா, பால் பொங்கிடுச்சு. பாத்துமா, கொதிக்குது, கையில கொட்டிக்கு போற. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏதோ முத வாட்டி சமைக்கிற மாதிரி. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த பாருங்க, அவ சிரிக்கிறா. என்ன சிரிப்பு?
நீருமா நான் செய்யறேன். நீங்க ஊத்துங்க. அடுத்த கிளாஸ்ல ஊத்துங்க. எடுத்துட்டு போ. கணேசா வீட்டை என்ன பிரமாதமா கட்டிருக்காப்ல பாத்தியா? என்னங்க? தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வரீங்களா? ஏமா சாம்பசிவத்தை பாத்தீங்களா? அவர் வரலையே. அவன் வந்தானா சதாசிவம் அவனுக்கு சேர்த்து 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் சொல்லுங்க. ஆமா, நீங்க ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம்ல. இல்ல பிரபா, டிராஃபிக் ஜாம் அதனால லேட் ஆயிடுச்சு. என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க? வீடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கலாம். என்ன இப்படி சொல்ற? இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து வர வச்சோம். என்ன 22 lakhs செலவாச்சு, அவ்வளவுதான். 22 lakhs-ஆ? அவ்வளவு செலவு பண்ணி கட்டின வீடு மாதிரி தெரியலையே. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஆமா, என் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருந்து வரும்போது 40 lakhs கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அப்பாவோட பணம் வேற வந்துச்சு. அதெல்லாத்தையும் வச்சு வீட்டை கட்டிட்டோம். அப்படியா? ஆமா, உன் ஹஸ்பண்ட் பார்த்தா ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி தெரியலையே. ஏய், ஃபாஸ்ட் ஃபுட் சர்வர் மாதிரி தெரியுது இல்ல? டேய், அவர் ரொம்ப சிம்பிள். ஏய், இது யாருடி? ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கா. ஏய், சொல்லுடி, யார் அவரு? வெயிட், சொல்றேன்டி. அவரை பத்தி நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, அப்புறமா சொல்றேன். முதல்ல வீட்டை சுத்தி பார்க்கலாம். சரி வாங்க. ஆனா சொல்லணும் கண்டிப்பா அவரை பத்தி. புது வீட்டுக்கு போனா பால் தான் காய்ச்சணும்னு எந்த மடையன் சொன்னா? நானா இருந்தா சரக்கு காய்ச்சிருப்பேன். இன்னும் இந்த ஜனங்க தெரிஞ்சல பாவம். சாப்பாடெல்லாம் ரெடி ஆச்சு. ஒரு 300 பேருக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு. சரி. யாரும் சாப்பிடாம போக. சரி. அது நீங்க தான் பாத்துக்கணும். அப்புறம் அவர் ஏதோ முந்திரி பருப்பு திராட்சைன்னு கேட்டாரு. அதெல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துறேன். பக்கத்துல இருந்து பாத்து. சரி. கிருஷ்ணா மாடுங்க ஐயோ கேக்குறாரு. அவசரப்படாதடா, கொண்டு வர. கொண்டு வர சொல்லு. இல்ல ஒண்ணு இல்ல, நீ கூட சத்தம் போடாத. என்ன சம்பிரதாயமோ, மாட்டை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பாத்து பாத்து விடுவாங்கப்பா. பழுக்க போகுது. பாத்து 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 பழுக்கிடும். பாத்து பா போ. ஏய், வாங்கடி மேல போலாம். வாடி போலாம். என்ன நாக்கல குடு. சாரதா, என்னாச்சு? ஆட ஓடா யோகி. சரி சார். அக்கா அக்கா, என்னையா? எனக்கா? ஆட்டோ வந்தாச்சு. வலிக்குதா? ஆட்டோ வந்தாச்சு. ஐயோ, மெதுவா. சரி சரி. கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். காட் பிளஸ் யூ. நீங்க இங்கே இருங்க, நான் ஜானகி கூட போய். இல்லம்மா, நான் கூட வரேன். ஐயோ, நீங்க வராதீங்க, இங்க இருந்து எல்லாம் கவனிங்க. போங்க. கூட கிருஷ்ணா, இதோ கொண்டு வரேன். போடா. ஜானகிமா, விஜய் பாத்துங்க. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. சரி சரி. டாக்டர் என்னமோ 4 நாள் கழிச்சு தான் குழந்தை பிறக்கும்னு சொன்னாரு. இந்த அம்மாக்கு இப்பயே இடுப்பொலி வந்துருச்சான். எல்லாரும் பாக்குறாங்க இல்ல, நடிச்சு காட்டுறான். இந்த சாரதா மாதிரி யாராலையும் நடிக்க முடியாதுடா சாமி. எப்பா ஐயோ ராஜா, ஐயோ குழந்தை போயிடுச்சு. ஐயோ. மெதுவா பாத்துவாமா. அம்மா,
நீ கொஞ்சம் பாத்துக்கோ, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். சீக்கிரமா. பார்க்கலாம். பெரிய டாக்டர் இருக்காங்களா? அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. நீங்க எங்களோட ரூம் நம்பர் 3 கூட்டிட்டு போங்க. மெதுவா வாங்கக்கா. பார்த்து வாங்க. பார்த்து. கவலைப்படாதீங்க. என்ன ரொம்ப வச்சுக்கா. சார் வாங்க சார். மேல சுத்தி பார்க்கலாம். ஏய், ச்சே. யார் இந்த விளக்க இங்க வச்சது? சாரில என்ன பாரு. ஹலோ ஆண்டி, சாப்பிட்டீங்களா? ஆமா, சாரதாக்கு என்ன டெலிவரி டைமா? ஆமா, அவ மட்டும்தான் குழந்தையை பெத்துக்கிற மாதிரி. கூட்டத்துக்கு முன்னாடி நல்லா நடிக்கிறா. எல்லாரோட சிம்பத்தி அவன் மேல விழணும் பாரு. எனக்கு கூட தான் இந்த டெலிவரி டைம். நான் எவ்வளவு கேஷுவலா இருக்கேன். ஓ மாதிரி யாரா இருப்பாங்களா? ஆமா, அங்க ஹேண்ட்ஸமா ஒருத்தர் இருந்தார்ல, ஒட்டக மாதிரி. யார் அவரு? இந்த வீட்டோட இன்ஜினியர். இன்ஜினியரா? நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்ன பண்றது, அவனும் அந்த சாரதமும் அடிச்ச கூத்து இருக்கே, அப்பப்பா சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படியா? அவ்வளவு கூத்து. ஹலோ, பிரகாஷ் ஹாஸ்பிட்டலா? ஆமாங்க சார், அங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டெலிவரிக்காக சாதாரண ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்க கூட விஜய்னு ஒரு பொண்ணு வந்திருக்கு. சரி, கொஞ்சம் அவங்கள பேச சொல்லுங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ ஹலோ விஜய், நான் ராமு பேசுறேம்மா. சாரதாவுக்கு எப்படி இருக்கு? ரூம்ல அட்மிட் பண்ணியாச்சு, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீ டெலிவரி ஆயிடுமா? அது தெரியாதாங்க. சரி, நீ பாத்துக்க. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா போயிட்டு இருக்கு. 1 ஹவர் நாங்க வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. பிரசவ வலின்னா இப்படிதான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல ரோஜா பூ மாதிரி அழகா பையன் பிறக்க போறான் உனக்கு. அது நினைச்சுக்க, வலி எல்லாம் பறந்து போயிடும். டாக்டர் போடுற ஊசியில வலி போதோ இல்லையோ, உங்க பேச்சுல எல்லாம் பறந்து போயிடும். டாக்டர் வந்துருவாங்கக்கா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நர்ஸ், நர்ஸ், அவங்க வலியில துடிக்கிறாங்க, கொஞ்சம் பாருங்களேன். பிரசவம்னா வலியை தாங்கித்தான் ஆகணும். ஆமா, இந்த புடவை எங்க எடுத்தீங்க? வலியில துடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன், நீங்க புடவை பத்தி பேசுறீங்களே. கொஞ்சம் மருந்து ஏதாவது கொடுங்க. டாக்டர் வராம நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம். ஆமா, இந்த புடவை எங்க எடுத்தீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. புடவை கடையில தான் எடுத்தேன். நீங்க போய் டாக்டர் அனுப்புறீங்களா? பாத்தீங்களா, எல்லாரும் வேஸ்ட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. கேக்குறாங்க சார். கேட்டா போடுங்க, நல்லா பார்த்து போடுங்க. சரி சார். ஐயா, நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்ன சாப்பாடு நல்லா இருக்கா? பிரமாதம் சார். என்னப்பா வெறும் கடை தட்டிட்டு இருக்க? சும்மா அள்ளி போடுப்பா. இந்த பாரு, சாதம் கம்மியா இருக்கு பாரு. சார் தான். என்னப்பா, சாதம் போட சொல்லுப்பா. இங்க வா, சாப்பிடுங்க. என்ன பிரச்சனை? மனுஷன் போதும்னு சொல்றதே சாப்பாட்டு விஷயம் மட்டும்தான். வயிறார சாப்பாட்டு அள்ளி போட சொல்றா. நீ சொல்ற மாதிரி சாப்பாட்டை இன்னைக்கு அள்ளி போட முடியாது. இப்ப என்ன பிரச்சனை? நாம சமைச்சது 300 பேருக்கு, வந்திருக்கிறது 400 பேர். அட்ஜஸ்ட் பண்ணணும்ல. ஓ, சிக்கல் இருக்குங்கறியா? சரி, அப்போ சரிப்பா, கேட்டு போடுப்பா. கேட்டு போடு, வேஸ்ட் பண்ணாத. ஐயா, 7 மணியா பாத்தீங்களா? ஏன்பா, என்ன விஷயம்? இல்ல, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அன்பளி பொண்ணு கொண்டு வந்தேன். இதே கையில வச்சு சுத்திட்டு இருக்க. கொடு, அப்புறம் தான் சொல்லி வாங்கினாரு. 7 மணி. அதான் அவர் தேடிட்டு இருக்கான். சார், அவர் கீழே இருப்பாரு, கொஞ்சம் போய் பாத்துங்க. கீழயா? சரி. மானத்தை வாங்குறான். சரி, நீ போய் பாரு. சரி சரி, வா தம்பி. கேட்டு போடுப்பா, நல்லா கேட்டு போடு. நர்ஸ், டாக்டர் எங்க இருக்காங்க தெரியுமா? அந்த ரூம்ல போய் பாருங்க. Thank you. டாக்டர் வந்தாச்சு. டாக்டர், டாக்டர், அக்கா வலியில ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வந்து பாருங்களேன். இதெல்லாம் சகஜம்மா. எதுக்காக காலையில இருந்து அம்மாவை கொண்டு மாத்தி மாத்தி வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? என்னால மத்த பேஷண்ட்ஸை பார்க்கவே முடியல. நீங்க எதுக்கும் கவலைப்படாம டென்ஷன் ஆகாம இருங்க. இது என்னோட டியூட்டிமா, நான் பாத்துக்கிறேன்.
சாரதாவுக்கு எப்போ பிரசவம் நடக்கும்? ஏமா காலையில இருந்து என்னை இப்படி டியூட்டி பார்க்க விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா என்னால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு நாளைக்கு 2-3 பிரசவம் பாக்குறேன். மாசத்துல 50-60 குழந்தைங்க நல்லபடியாவே போறாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, டெலிவரி நல்லபடியாவே ஆகும். உங்களை பொறுத்த வரைக்கும் 50 கேஸோட இது 51வது கேஸ். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை டாக்டர். அவ எங்களுக்கு ரொம்ப முக்கியம். டோன்ட் வரி. சாரதா, சாரதா, நாளைக்கே உனக்கு டெலிவரி ஆயிடும், பயப்பட வேண்டாம். ஓகே, ரிலாக்ஸ். ரொம்ப வலிக்குதாக்கா? அம்மா என்ன விஜி? அம்மா அக்காவுக்கு ரொம்ப வலிக்குதுன்னு நினைக்கிறேன். பாவமா இருக்கு. பாவம்னு பரிதாபப்படுறதுக்கு இதுல என்னமா இருக்கு? ஒவ்வொரு பொண்ணுக்கும் சந்தோஷமான நேரம் இது. சுகமான வலின்னு சொல்றது இதுதான். வலினா வலி தானேம்மா, அதுல என்ன சுகமான வலி? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது, உனக்கு வரும்போதுதான் தெரியும். என்ன விஜய், ஒன்னும் விசேஷம் இல்லையா? அதெல்லாம் எதுவும் இல்லக்கா. ஏன் கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கலாம்னு குழந்தைய தள்ளி வச்சிட்டீங்களா? நமக்குன்னு ஒரு குழந்தை பெத்துக்கிறத விட வேற என்னக்கா சந்தோஷம் இருக்கு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அதெல்லாம் எதுவும் இல்லக்கா. என்ன சாரதா, விஜி என்ன சொல்றா? என்னை எப்ப பாட்டியாக்க போறாளா? மா சும்மா இருமா. விஜய், நீ வேணா வீட்டுக்கு போ, அம்மா தான் இருக்காங்கல்ல. இல்லக்கா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். இல்லம்மா, நீ கிளம்பு. நீ கிரகப்பிரவேசத்துக்கு வந்தது தானே உன் வீட்டுக்காரருக்கு தெரியும். நீ ஹாஸ்பிட்டல் வந்தது அவருக்கு தெரியாதுல்ல. அப்புறம் உன்னை காணும்னு உன் வீட்டுக்காரர் தேட போறாரு. சரி, நான் கிளம்புறேன்க்கா. சரிம்மா, பாத்து போ. ஆட்டோல ஏத்தி விட்டுவாங்க. ஜாக்கிரதையா இருக்குக்கா. நான் குடிக்கிறேன், நீங்க வச்சிடுங்க. பாத்து போ. பாய். போய் அனுப்பிட்டு வந்துரு சாரதா. சரிம்மா. சரி. யாருப்பா? வணக்கம் சார். வாங்க. சாரதா மேடம் இருக்காங்களா? என்ன விஷயம்? நாங்க அனாதை குழந்தைகள் கருணை இல்லத்திலிருந்து வந்திருக்கோம். 100 பேருக்கு அன்னதானம் தரதா சொன்னாங்க. அதான் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்னடா அப்படி சாரதா எதுவுமே என்கிட்ட சொல்லலையே? ஐயோ, இன்னைக்கு 100 பேர் சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. சார், மேடம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி, வாங்க சார். தேங்க்யூ சார். போயிட்டு வந்துடுறேன் சார். நல்ல வேலைப்பா, கொஞ்ச நேரத்துக்கு ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. ஏன் மாப்பிள்ள, இந்த அனாதைகளுக்கு அன்னதானம் பண்ற விஷயத்தை பத்தி சித்தி உங்ககிட்ட சொல்லியா? பாரியா, தாலி கட்டின புருஷனுக்கு பொண்டாட்டி என்ன செய்யறான்னு தெரியல. அவன் யாரவன் செக்ரட்டரியோ செக்யூரிட்டியோ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்னும் என்னென்னலாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ யாருக்கு தெரியும்? காக்காக்கு போடுறதெல்லாம் மனுஷனுக்கு போட்டிருக்கானுங்க. கா கா கா. அட, அந்த காக்கா கூட ஒரு கால் ஊனமா இருக்கு, நம்ம டைப் போல இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. கிருஷ்ணா, கிருஷ்ணா. என்னடா? பந்தியில சாதம் தீர்ந்து போச்சான், மானமே போச்சுடா. ராமு, பக்கத்து ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணி சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ என்ன பண்ற, முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சாரதாவோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாரு. போய் கவனி. சரி, நீ மாடிக்கு போ. ஓகே. ஐயா, விளக்கு சாய்ச்சிருக்கு. வேலு, எண்ணெயெல்லாம் கொட்டிருக்கு, பார்த்து போ. இருந்த குவார்டர் அப்பயே அடிச்சிட்டும் போதை பத்தல. நல்ல நாள் அதுவுமா ஒரு ஆஃப் அடிச்சாதானே நல்ல நாளைக்கே ஒரு மரியாதை. வேலு, இந்த மார்பிள்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்க வாங்குனது? இத்தாலியிலேருந்து பாப்பா வர வச்சுது. அந்த அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்குறியா? ஏன், நீ வீடு கட்ட போறியா? அதுக்கு இல்ல,
யாராவது வீடு கட்டினாங்கன்னா அந்த அட்ரஸை கொடுக்கறதுக்கு தான். வேற வேலை இல்ல போயா. பாத்தியா யோ இதை கொஞ்சம் தொடச்சு விடுங்கய்யா. கீழே எண்ணெய் ஊத்துறது கூட தெரியல, சரியான விளக்கெண்ணெய். ஏன் சார் இந்த வீடு கட்ட எவ்வளவு செலவாச்சு? ஏன் நீ வாங்க போறியா? உன் மூஞ்ச பார்த்தாலும் 2 ரூபாய்க்கு கூட வக்கில்ல. போ அப்படி. யார் விலை கேட்கறது விவஸ்தை இல்ல. ச்சே. ஏய் நாம எல்லாரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் என்ன? ஓகே. ரொம்ப கசகசன்னு இருக்கு. நான் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறமா ஹோட்டலுக்கு போலாம். நீங்க வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு? கீழே வழி கொடுத்துட்டாங்க. ரொம்ப ப்ளீடிங் கை சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.